இஸ்ரவேலின் தேவபலமானவரே, ஒரு விசை என் மக்களை உம்முடைய கண் பார்த்து உம்முடைய கைகளால் தொட்டு அவர்களுடைய ஆவியால் நிரப்புவீராகப்பா. என் ஜனங்கள் உம்மை தேடுகிற வைராக்கியத்தை தருவீராக, உம்மை பார்க்கிற வைராக்கியத்தை தருவீராக, உம்மை தேடி வருகிற வைராக்கியத்தை தருவீராக. இவர்களை தடை பண்ணுகிற சோம்பலின் பொய்யின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி ஓடுவதாகப்பா. உம்முடைய கரத்தின் வல்லமைக்குள், உம்முடைய மகிமையின் ஆளுகைக்குள் அத்தனை ஜனங்களை வைக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இவர்களை வழி நடத்தட்டும். Lead them with your mercy. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு உட்காரலாம். Please be seated. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. 2 சாமுவேலின் புத்தகம் 22ஆம் அதிகாரம். 2 Samuel chapter 22. அந்த வார்த்தைகளை நாம் யாவரும் திருப்பிக் கொள்ளலாம். Let us turn your pages. 2 சாமுவேல் 22. 22nd chapter of அவைகளில் 33வது வசனத்தை அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை நாம் செலுத்தலாம். Verses 33. 2 சாமுவேல் 22:33. தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை கரங்களை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். பலத்த கைகளை தட்டி ஒரு விசை கூட சேர்ந்து சொல்லுவோமா? Shall we say that word? தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். பலத்த கைகளை தட்டி. இங்கே தாவீது அரசன் தன் வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்லுகிறான். Here King David shared the experience of his spiritual. தேவன் எனக்கு அரணான பலம் வாய்ந்தவர் என்றார். God is my strength and my power. தேவன் எனக்கு அரணானவர் என்று He சொல்லுகிறார். is my strength and refuge. அவரே என் பாதைகளாகிய என் வழிகளை செவ்வை பண்ணுகிறவர். He maketh my way perfect. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? தேவன் எனக்கு அரண் என்றார். The Lord is my strength. அவனை சுற்றி இருந்த போர்ச்சேவகர்களை அவன் அரண் என்று சொல்லவில்லை. He never mentioned any soldiers and அவனை warriors. சுற்றி இருந்த மந்திரிமார்களை அரண் என்று சொல்லவில்லை. Not any ministers of them. அவனுக்கு இருந்த குதிரைப்படைகள், யானைப்படைகள், ஒட்டகப்படைகள், போர்ச்சேவகர்கள், கான் படைகள், இவைகளை எனக்கு அரண் என்று அவன் சொல்லவில்லை. Not any forces and powers of battlefield. அவன் எனக்கு சொல்லுகிறான், தேவன் எனக்கு அரணானவர் என்கிறான். God is my strength. அரண் என்பது உலகத்தில் எவருமே நுழைந்து விடாத பாதுகாப்பான இடம். No one can trespass. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். பார்க்கிறோம். Say hallelujah to the Lord. மந்திரங்கள் உள்ளே நுழையாதபடி இடம். Evil cannot enter. சத்துரு நுழையாதபடி இடம். Evil cannot step in. அதனால தான் தாவீது சொன்னான், தேவன் எனக்கு அரணானவர் என்றார். The Lord is my strength. தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு அரணான பெலன் என்றார். God is my strength and power. கர்த்தர் எனக்கு அரணான பெலன். God is my strength and power. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய மனிதனாகிய ஆசா என்னும் ஒருவன் இருந்தான். Asa, a man of God. அவன் தேவனுடைய பார்வைக்கும் கர்த்தரின் பார்வைக்கும் நன்மையானதையும் செவ்வையானதையும் செய்தான். In the sight of the Lord and the sight of man he did good deeds. ஆசா தன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையானதையும் செம்மையானதையும் செய்தான். He did good deeds and perfect things before the sight of God. உலகத்தில் யாராவது ஆண்டவருக்கு நன்மை செய்ய முடியுமா? Anyone can do goodness for God. உலகில் ஒரு பையன் பிறந்திருக்கிறானா? Anyone born on this earth? ஆண்டவருக்கு நன்மை செய்கிற மனிதன் எவனாவது இருக்கிறானா? Anyone is there to do? உங்களுக்கு யாராவது சொல்ல முடியுமா? Anyone can say, தேவன் தான் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். We are the beneficiaries. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். அவர் ஒருவர் தான் நன்மை செய்திருக்கிறார். He is good God. நன்மை செய்வதற்காக வந்தேன் என்று சொன்னார். Came down to do. யோவான் 10:38 நன்மை செய்வதற்காக வந்தேன் என்றார். To do good things. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் அவருக்கு நன்மை செய்த ஒரு மனிதன் இருக்கிறார். அப்படி என்ன ஆசா தேவனுக்கு நன்மைகளை செய்தான்? What good things he did for God? உங்களுக்கு யாராவது தெரியுமா? Anybody knows? அவருடைய பார்வைக்கு ஆசா நன்மையானதை செய்தான். In his sight he did good deeds. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பைபிள்ல ஒரு வசனம் இருக்கிறது, மிக தெளிவாய் இருக்கிறது. இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். This is two-edged sword. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. எந்த பட்டயத்திலும் கருக்கானது. Sharpened than any sword. அது ஊனையும் சீளையும் பிதுக்கி உருவ குத்தி எடுத்து அது ஆபரேஷன் பண்ணிடுமா? It will operate any abscess. கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. என் அருமையான மகனே மகளே, இந்த ஆசா என்ன செய்தான்? கர்த்தரின் பார்வைக்கு நன்மையானதை செய்தான்.
did good deeds in the sight of God. ஆசா தன் அதிகாரத்துக்கு வரும் பொழுது, When he come into the position, தேவனுடைய பார்வைக்கு வரும் பொழுது, come to the presence அங்கே of ஒரு God, காரியத்தை காண்கிறான். he found a matter. எல்லோரும் என்னை கவனிக்கணும். Listen carefully. பைபிள்ல மைனஸ் பிளஸ் ஒன்னு இருக்கிறது. There is minus events and plus events in the Bible. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. சில நேரங்களில் பைபிள் மைனஸா இருக்கும், சில நேரத்தில் பிளஸை காண்பிக்கும். Sometimes it shows minus events, sometimes it will show plus events. தேவன் எவ்வளவு காரியங்களை நமக்கு நன்மையாய் வைத்திருக்கிறாரோ அதை மட்டுமே பார்க்க You வேண்டும். should observe the benefits from the Bible. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah to the பலத்த Lord. கைகளை தட்டி. Glory be to God. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் Second 14ஆம் அதிகாரம் 14th chapter. 2, 3, 4, 5, 6 வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். Verses 2 onwards. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் அந்நிய தேவர்களின் பலிபீடங்களை மேடைகளையும் அகற்றி கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஆண்டவருக்கு அவன் செய்த நன்மை என்ன தெரியுமா? What goodness he did for God. தேவனுக்கு அருவருப்பாய் இருந்த அந்நிய பலிபீடங்கள், Altar of the strange gods, அந்நிய சிலைகள், strange idols, அந்நிய கல்லுகள், strange அந்நிய stones. பலிபீடங்கள், Strange இவைகளை altars. அவன் உடைத்து தகர்த்தெறிந்தான். He cast away and break out everything. அநேகருக்குள்ளே சில அந்நிய ஆவிகள் இருக்கிறது. Some strange spirits are there. நான் உங்களை பரிசுத்தாவிக்கு நேராக நிறுத்தி உங்களை செப்பனை விட்டு ஒரு சிற்பாச்சாரியை போல உங்களை செதுக்கி அவருக்கு முன்பு உயிர் உள்ளவர்களாக நிறுத்த விரும்புகிறேன். I delight to decorate you for God. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. இந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். Listen. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையானதை செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. Asa did that what which God likes and did good deeds. செம்மையானதை செய்தான் என்று வேதம் He சொல்லுகிறது. did good deeds for அவன் God. செய்த நன்மையும் செம்மையும் என்ன? What is the good things he அவன் did? யூதாக்குள் நுழைகிறான். He stepped into Judah யூதாவை சுற்றிலும் இருக்கிற பாவத்தை பார்க்கிறான். and he saw the sinful things of நான் திரும்ப Judah. திரும்ப சொல்லுகிறேன், Again I say that. வேதத்திலே மைனஸ் பிளஸ் In இருக்கிறது. the Bible there are minus and plus. பாவம் அசுத்தம் இருக்கிறது, Sin and unclean. நன்மை தீமை இருக்கிறது. Good and evil. தேவன் நோவாவை பேழையை உருவாக்கின காலத்திலே முதல் திருச்சபை அதுதான். When Noah built ark, it was called first church. இந்த முதல் திருச்சபையிலே பரிசுத்தம் உள்ளதையும் அசுத்தம் உள்ளதையும் உள்ளே The வைக்கிறார். Lord put pure and unclean. ஏன் அந்த பரிசுத்தம் உள்ளதை அசுத்தம் உள்ளதை வைக்கிறார்? Why clean and unclean? இந்த பரிசுத்தம் உள்ளதை கண்டு அசுத்தம் உள்ளது பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று. Unclean should change its attitude. கரங்களை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு 3 அல்லேலூயா. Say hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. ஒரே ஒரு காரியத்தை உங்கள் ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். Deeply keep this in mind. இயேசு பிசாசை பார்த்து சொன்னார், Jesus said to the demon, அப்பாலே போ சாத்தானே. get behind me, Satan. எங்கே தேவன் உபவாச மலையில சொன்னார். In the mountain. அதே தேவன் பேதுருவை பார்த்து He சொன்னார், said to the Peter, தேவனுக்கு இடலாயிராதபடிக்கு அப்பாலே போ சாத்தானே get என்றார். behind me, Satan. ஆனால் இந்த வேத பகுதி என்ன What சொல்லுகிறது? does the portion says? அங்கே வேதம் அழகாக சொல்லுது, அவன் கர்த்தரின் பார்வைக்கு அங்கே இருந்த விக்கிரகங்களையும் சிலைகளையும் பலிபீடங்களை உடைத்து He தகர்த்தெறிந்தான். took away the altars of the strange gods and all the high places and break down all the images. உங்களில் சிலருக்குள்ளே சில விக்கிரகங்கள் இருக்கிறது, You have some strange gods. சில விக்கிரகங்கள் மறைந்திருக்கிறது. It is hidden. நம்முடைய தகப்பனாகிய யாக்கோபு அவர்களை அழைத்துக் கொண்டு வரும் பொழுது நம்முடைய தாயாகிய சிலையை எடுத்துக்கொண்டு வருகிறாள். When the husband Jacob invite them, she carried the statue of strange gods. அதுதான் விக்கிரகங்கள். That is strange அதன் gods. பிறகு லாபான் வந்து குறுக்கிடுகிறான். Then the Laban நீ உன் interfered. மனைவியை கூட்டிக்கிட்டு போ, Bring back உன் பிள்ளைகளை your- கூட்டிக்கிட்டு bring போ, back your children. ஏன் சிலையை திருடிட்டு போறேன்னு Why கேட்கிறான். should you take my statues? இதை இப்படித்தான் ஆவியானவர் காண்பிக்கிறவராய் இருக்கிறார். Same way the Spirit of the Lord will point out to you. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்ல Say வேண்டும். hallelujah. ஆனால் அங்கே நடந்தது என்ன? What happened here? வாசிக்க கேட்கலாம். Shall we? சிலைகளை உடைத்து உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படியும் நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் கற்பனையின்படியையும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுக்கே அவன் கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து யூதாவில் இருக்கிற எல்லா பட்டணத்திலும் இருந்து மேடைகளையும் ஆ, விக்கிரகங்களையும் அகற்றினார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. மேடைகளையும் விக்கிரங்களை அகற்றினான். அவனுக்கு முன்பாக ஆ, ராஜ்யம் அமெரிக்கையாயிருந்தது. அந்த நாட்களிலே அவனுக்கு முன்பாக ராஜ்யங்கள் அமெரிக்கையா இருந்தது. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார். அந்த வருஷங்களில் அந்த வருஷத்தில் அவனுக்கு
அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. இல்லாமல் இருந்தது. தேசம் அமெரிக்கையா இருந்தபடி தேசம் அமெரிக்கையா இருந்தபடினால் யூதாவிலே ஏன் அரணான பட்டணங்களை கட்டினான். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah to the பலத்த கை தட்டி Let us all clap. யூதாவிலே அரணான பட்டணத்தை ஆசா கட்டினான். This Asa built these beautiful இன்றைக்கு cities. நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். Let me say the prophecy. 7வது மாசத்திலே கால் வைத்து முடிக்க போகிறாய். We are stepping into இனி the வரப்போகிற மாசம் எல்லாம் உனக்கு கர்த்தர் இளைப்பாறுதலை சமாதானத்தை ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. coming month. You will find rest in your life. தேவன் உனக்கு அரணானவராய் That இருப்பாராக. is your strength. தாவீது சொன்னான், King David said, நான் தேவனுடைய மனுஷனானால், if I am a man of நான் God, தேவனுடைய தீர்க்கதரிசியானால், if I am a prophet of God, நான் தேவனுடைய அப்போஸ்தலனானால், if I am an apostle of God, அவரால் அழைக்கப்பட்டவனானால், if I am called by God, இன்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், let me say கர்த்தர் today, உங்களுக்கு அரண். the Lord is your strength. விரோதமாய் இருந்த விக்கிரங்களை தகர்த்து I போடுகிறேன். cast out all the evils. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுகிறேன். Say hallelujah. பலத்த கைகளை தட்டி. Loudly. பிசாசுகிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறது. Demons have a behavior. அவன் பூமி எங்கும் சுற்றி கொண்டு வருகிறவன். Roaming on the world. இயேசு கேட்கிறார், தேவாதி தேவன் God said, எங்கே இருந்து வருகிறாய்? where are you come நான் from? பூமி எங்கும் சுத்திட்டு வர்றேன்றான். I roaming the world. அவனுடைய வேலை என்ன? What is the duty? சுற்றுப்பயணம் செய்வது. To roaming on the world. யாரையெல்லாம் கவுக்கலாம், To cheat somebody. யாரையெல்லாம் அழிக்கலாம், To destroy somebody. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா யாரெல்லாம் இருக்கிறார், உன்னுடைய பலிபீடம் எப்படி இருக்கிறது, Check your altar. உன்னுடைய கிருபாசனம் எப்படி இருக்கிறது, Check your mercy seat. இவைகளை ஆண்டவர் காண்கிறவர் என்று மறந்து The விடாதே. Lord is mind about you. Don't forget that. கரங்களை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லுங்க. hallelujah to the Lord. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. சில தரிசனத்தை பிசாசு கொடுப்பான். Demon may give some visions. ஒரு சில தரிசனங்கள் நடந்து முடிந்தோடனே ஆண்டவர் கொடுத்துவார் நினைச்சு If some கொள்ளுவான். visions take place, we may இல்லவே think இல்லை. not at all. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. பாவிக்கு பிசாசு ஏராளமாய் கொடுப்பான். Demon will show many இது visions. நிறைய to பேர் the சொல்லுவாங்க, evils. ஆண்டவர் கொடுக்கிறார், ஆண்டவர் கொடுக்கிறார்னு. Oh, the Lord is giving to us. அதைத்தான் பிரசங்கி சொன்னான். That's what classes பாவி say. பொல்லாப்பு செய்து 100 தரம் வாழ்ந்தா என்ன, கர்த்தருக்கு அஞ்சி இருக்கிறவன் நன்றாயிருப்பான். He who godly will be good forever and ever. கர்த்தர் சமாதானத்தின் தேவன். The Lord is a God of peace. கரங்களை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to இந்த God. வேத வசனத்தை பாருங்கள். Look at the word of God. எவ்வளவு அழகாக சொல்லுகிறது. How beautifully. அந்த நாட்களிலே, In those days, அவனுடைய காலத்திலே in those தேவன் அவனுக்கு அரணான பட்டணங்களை கட்டினான். The Lord built a mighty cities for him. கையை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் மனுஷனுடைய கற்பனை, Imagination of man. உன்னுடைய கற்பனை கழுகு உயரத்தில் பறந்து கூடு கட்டும் என்று சொல்லி, May like a fly like an eagle on the நம்மள ஒரு heaven. கற்பனை இப்படி இருக்குமோ, We may think like that. இப்படி நடந்திருக்குமோ, This may happen. இருக்கலாம். Maybe. இப்படி ஒரு கற்பனை. Imaginations. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible அதற்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறதை பாருங்கள். Look at the Lord's revelation. கழுகு The eagle. மலைகளிலும் கன்மலைகளிலும் சிகரங்களிலும் அரணான இடத்திலும் அது வாசம் பண்ணுமா. Dwelling in a strong hold of the mountains and the top of the mountains. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. பாருங்கள், Look at that. கழுகு These eagles உன்னுடைய கற்பனையின்படி என் கற்பனையின்படி வாழ்கிறதில்லை. will not come to your control. அது என்ன செய்யுமா? What it will do? மலைகளிலும் கன்மலையின் வெடிப்புகள் சிகரங்களிலும் அரணான ஸ்தலங்களிலே அது குடியிருந்து பொறுமையோடு கூட சந்தோஷமாய் வாழுமா. Elected the cleft rock and securely live. அரணான இடத்தில் அது வாசம் பண்ணுமா. Securely it will live. யோபுவின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் Job 39, 27 28 அதை கூறுகின்றன. 27 and 28. அதைத்தான் தாவீது சொல்லும்போது அந்த அரணை பற்றி That's சொன்னார். what King David says. சங்கீதங்களின் புத்தகம் 69 வாசித்து Psalm பாருங்கள். 60 verses 9. சங்கீதங்களின் புத்தகம் 108 10 வாசித்து 108 பாருங்கள். verses 10. சங்கீதங்களின் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதனுடைய விளக்குறையின் மகிமை அதை காணலாம். If you read, you can understand the glorious secrets of the Lord. நீதிமொழிகள் 10:15 வாசித்து பாருங்கள். Proverbs 10 verses 15. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. ஒரு அரணான பட்டணம் அரணான ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் என்று. How the strong fort and the strong strength of the Lord will be. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? But what does the Bible say? ஐஸ்வரியவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணமா. The belonging of the richest is a stronghold. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பணக்காரனுக்கு தன் பணம் அரணான பட்டணமா. Richest man always depend upon the அதை அவன் மனதில் எப்படி எண்ணுவானாம்? How they think of எனக்கு the இது wealth? இருக்கிறது, இது எனக்கு உயர்ந்த மதில் என்பானாம். I have a wealth, it is my stronghold. எப்படி இருப்பானாம்? How will இது be? எனக்கு உயர்ந்த மதில், This is a stronghold. இந்த மதிலை தாண்டி எவனும் வர முடியாது என்று No one சொல்லி can step in. ஒரு ஐஸ்வரியவானுக்கு அப்படி எண்ணம் இருக்குமானா, Richest man have this power. தாவீது சொன்ன தாவீதை விட பணக்காரன் எவன் இருக்கிறான்? Who is greater than King அவன் David? சொன்னான், கர்த்தர் எனக்கு அரணான The பலன். Lord is my
my strength and power. கைகளை தட்டி அப்பாவுக்கு Say hallelujah. கர்த்தர் எனக்கு அரணான The பலன். Lord is my strength and தேவன் power. உனக்கு அரணாய் இருக்க வேண்டும் என்று கரங்களை தட்டி 3 அலையா சொல்லுங்க If பார்க்கலாம். you need this experience, say hallelujah. பக்கத்துல கை கொடுத்த கர்த்தர் என் அரண். The Lord is my strength. கர்த்தர் என் அரண். The Lord is my strength. கர்த்தர் என் அரண். The Lord is my strength. கர்த்தர் என் The அரண். Lord is my strength. அவரே என் பாதைகளின் வழிகளை The செவைப்படுத்துவார். Lord has made my path perfect. நம்மள ஒரு கற்பனை பண்ணிக்குவோம். We have அந்த imagination. கற்பனை அங்க வேலைக்கு ஆகாது தம்பி. Useless, brother. சகோதரி வேலைக்கு ஆகாது. Sister, useless. தங்கச்சி வேலைக்கு ஆகாது. Sister, useless. ஒரே ஒரு காரியத்தை உனக்கு நான் சொல்லுகிறேன். One thing, let me say that. இன்றைக்கு தெளிவாய் சொல்லுகிறேன். Clearly says. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? Do you know He is our God? அவர் சர்வ வல்லமை He is உள்ளவர். the Almighty God. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். Almighty God. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க Praise the பார்க்கலாம். Lord. ஹalleluya. Hallelujah. வேதம் அழகாக தெளிவாக The சொல்லுகிறது. Bible says. நீதிமொழிகள் 18:11 வாசித்து பாருங்கள். 18 verses 11. ஐஸ்வரியவானுடைய ஐஸ்வரியத்தின் பொருள் அவனுக்கு அரணான பட்டணம். The wealth and materials of the richest is a stronghold for them. ஆனால் அவனுடைய கற்பனையில் அது உயர்ந்த மதிலை போல இருக்குமா? In their mind, it was a stronghold. உயர்ந்த மதிலை போல இருக்குமா? Like a stronghold. இந்த மதிலை எவனும் தாண்ட முடியாது என்று No சொல்லி one can overpower. ஆனால் தாவீது சொன்னான், But David said, உம்மாலே ஒரு சேனையும் மதிலையும் தாண்டுவேன் என்றார். Through you, I will overpower the host. ஹalleluya. Praise be to God. கைகளை தட்டி அப்பா. Let us all clap. பரிசுத்த ஆவிக்குள்ளாக Fill Holy Spirit வைராக்கியம் உள்ளவர்களா with the zeal. எழும்பு சீயோனே. Rise up, O Zion. உன் அரண் உனக்கு இருக்கிறது. You have a stronghold. உன் அரணுக்கு பேர் Open. இயேசு கிறிஸ்து. Name of the stronghold is Jesus. இயேசு கிறிஸ்து Name of the stronghold is Jesus. சேனைகளின் கர்த்தர், Lord of hosts. வல்லமை உள்ள தேவன், Mighty God. நித்திய பிதா. Everlasting Father. Amen. Amen. எது எப்படி இருக்குதோ இல்லையோ Whatever it may be. ஆண்டவர் எனக்கு அரண். God is my strength. இந்த கர்த்தர் உனக்கு அரண். Today the Lord is your கரங்களை strength. தட்டி தேவனுக்கு 3 அலையா சொல்லுங்க. Say hallelujah. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் என் அரண். The Lord is my strength. பலத்த கைகளை தட்டி. Let's all clap. அதைத்தான் தாவீது சொன்னார். That's what King David says. கர்த்தர் The Lord அவர்களுடைய பெலன். is their strength. தாவீது சொன்னார், King David said. கர்த்தர் அவருடைய பெலன். The Lord is their strength. தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அவரே அரணான அடைக்கலமாய் இருக்கிறார் என்றார். Stronghold for his anointed. வேதம் சொல்லுகிறது, The Bible says, கர்த்தர் The Lord அவர்களுடைய பெலன். is their strength. தாவீது சொன்னான், King David said, கர்த்தர் அவருடைய The Lord பெலன். is their strength. அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலம் என்றார். Strong strength for his anointed. சங்கீதங்களின் புஸ்தகம் 28:8 Psalm சொல்லுகின்றன. 28 verses 8. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. அதைத்தான் சங்கீதங்களின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். Psalm says, 31:21 வாசிப்போம். 31 verses அவர் 21. எப்படி அரணாய் how வெளிப்படுகிறார் the என்று. Lord revealed himself. கர்த்தர் அரணான நகரத்தில் நகரத்தின் எனக்கு தமது கையை கிருபையை தட்டி 3 அலையா சொல்லுங்களேன். Amen. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, நான் அரணான ஏபி நகரத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். I'll be in a strong city. கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவரை ஸ்தோத்திரம். கை தட்டி வரலையா சொல்லுங்களேன். Praise the Lord. சோத்திரம் சிஸ்டர். Blessed be the Lord. கர்த்தர் எப்படி இருந்தார்? How the Lord be அரணானவராய் இருந்தார். ஸ்தோத்திரம். stronghold, so I praise God. நீங்க ஸ்தோத்திரம் சொல்லும்போது கேட்கணும், சோத்திரம் சிஸ்டர் எதுக்கு சோத்திரம்? Why you are saying அவன் சொல்லுவான், praise God? கர்த்தர் எனக்கு அரணாய் The இருந்தார். Lord is stronghold. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. கர்த்தர் என்னுடைய அரண். The Lord is my கரம் stronghold. தட்டி அப்பாக்கு முன்னாலேயா Let us சொல்லுங்க. say hallelujah. என்ன விசுவாச கை தட்டு. Loudly. அதைத்தான் தேவன் எரேமியா மூலமா சொன்னார். God said through Amos, என்னுடைய ஜனத்துக்கு நான் அரண் என்று சொல். I am stronghold for my people. எரேமியாவின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 20 வசனங்களை வாசிக்கலாம். 15 verses 20. எரேமியா 15:20. உன்னை நான் முடிக்கவா? இந்த ஜனத்துக்கு எதிரான உன்னை ஜனத்துக்கு எதிரான அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். கையை தட்டியா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஹலோ, நிமிர்ந்து உட்காரு. வாசி மகளே, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, சிஸ்டர் உங்க சத்துருக்கு எதிரே Against your அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள கை மாட்டார்கள். தட்டியா. praise be to Praise God. God. Hallelujah. மேற்கொள்ள முடியாது. They shall not prevail over you. மேற்கொள்ள முடியாது. They shall not prevail over you. உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கையை கர்த்தர் தட்டி சொல்கிறார். அப்பாக்கு முன்னாலேயே சொல்லுங்களேன். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் என் அரண். The Lord is my strength. கர்த்தர் என் அரணான பெலன். He is my strength and ஒரு power. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Praise God.
உன்னுடைய அரண் அவர்தான். He is your strength. இன்றைக்கு முடிவெடுத்துக்கொள். Take a decision today. நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். Whatever you do shall prosper. நான் தோல்வி காண்பதில்லை. I will never ever beat failure. நான் தோற்று போக I மாட்டேன். will not be failed. என்னை கர்த்தர் அரणाக்குவார். The Lord make me a என்னை stronghold நிந்திக்கிறவர்கள் மத்தியிலே என்னை அரणाக்குவார். before the reproaches. என்னை அவமானப்படுத்தும் முன்பு அரणाக்குவார். Before the reproaches. சத்துருக்களை நான் ஜெயிப்பேன். I will prevail over. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். The Lord is with me. அவரது கோலும் தடியும் என்னை தேற்றும். Amen. I am sustained by his rod and We staff. clap and loud the name of Jesus. கரகோஷங்களை எழுப்பி ஆண்டவருக்கு Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அவர் எப்படிப்பட்ட அரणाம்? What type of நாகூமின் புத்தகம் 1 அதிகாரம் Nahum chapter 1 7வது வசனத்தை வாசிக்கலாம். verses 7. நாகும் 1:7. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு காலத்தில் அரணான கோட்டை. கைய தட்ட மாட்டியா? Praise be to God. Hallelujah. Hallelujah. இப்ப பக்கத்துல கை சொல்லுங்க, கர்த்தர் நல்லவரா கெட்டவரா? Is it our God is good God? எனக்கு ஆண்டவர் நல்லவன் சொல்றவங்க எழுந்து நின்னு நான் சொல்லணும். எனக்கு ஆண்டவர் நல்லவர். The Lord is good for me. கர்த்தர் உனக்கு அரண்னா தானா எல்லாம் வரியா? The Lord is your strength, everything கை will தட்டி come. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise be to God. கர்த்தர் நல்லவர். The Lord is good. இக்கட்டு நாளிலே அந்த வசனத்தை முத்தம் செஞ்சு படி. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. அரணான கோட்டை. தம்மை நம்புகிறவர்களை நம்புகிறார். அறிந்திருக்கிறார். அவர் அறிந்து கைய தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன விசுவாசம், என்ன ஆண்டவர் அறிந்திருக்கிறான் சொல்றவங்க கையை உயர்த்தி பைபிளை தலைமையில வச்சு சொன்ன, ஆண்டவரே நீ என்ன அறிஞ்சிருக்கிறீங்க, ஆனா நான் தான் உம்மை அறியல. உங்களை அவர் நல்லா அறிஞ்சிருக்கிறார். He knows you very well. இந்த அறிவு ஆச்சரியம் எட்டாத உயரம் என்று சொன்னான் தாவீது. I cannot find this knowledge. It is not நீ beyond my limits. உட்காருகிறதையும் எழுந்திருக்கதே You அறிந்திருக்கிறான். know when you sit down and நீ rise up. வீட்ல புருஷனை திட்டிக்கிட்டே காய்கறி அறிகறி அதையும் அறிந்திருக்கிறான். He knows your every நீ action. ஆம்லெட் போடும்போது அவனுக்கு கோபமா டப்பு நடிச்சு டப்புன்னு ஊத்தி ஷொய்ன்னு ஊத்துற தெரியுமா, அதையும் அறிந்திருக்கிறான். When you cook in your kitchen, the நான் Lord knows. படுத்தாலும் எழுந்தாலும் When அறிந்திருக்கிறான். you lie down, may get நான் up. பாதாளத்திலே பாய போட்டு அங்கே படுத்தாலும் என்னை Get into அறிந்திருக்கிறான். Hades, you know everything. நான் எழுந்தாலும் உட்கார்ந்தாலும் When you அறிந்திருக்கிறான். rise up, you know ஒரு everything. அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. கர்த்தர் நல்லவர், The Lord is good. இக்கட்டு காலத்தில் அரணான கோட்டை, Stronghold in the தம்மை time of trouble. நம்புகிறவர்களை யார் அறிந்திருக்கிறார். He knows them that trust in கைகளை him. தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise be to God. விசுவாசித்த கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. அதைத்தான் யோவேல் சொன்னான். பைபிளை கிழவை, பைபிளை கிழவை, பைபிளை கிழவை. ரெண்டு கையை உயர்த்திக்கிட்டே அந்த சத்தியத்தை கேள். Joel. ரெண்டு கையை உயர்த்திக்கிட்டே கேட்கணும். That's all ready to hear. யோவேல் 3:16 வாசிக்கலாம். கையை உயர்த்திக்கோ. 16th word. கர்த்தர் சீயோனிலிருந்து சீயோனிலிருந்து கர்ஜித்து. ஒரு அருளை சொல்லுங்களேன். இங்க பாருங்களேன், சீயோனிலிருந்து சிங்கம் கர்ஜிக்கும் போது எவன் பயப்படாதிருப்பான் என்று தீர்க்கதரிசி சொன்னான். நான் சொல்லுகிறேன், இந்த யூத கோத்திரத்தின் ராஜசிங்கம் உனக்காக கர்ஜிப்பான். முழங்கால் அவர் நாமத்தில் மடங்கும். Will bow before the name of God. வானத்தையும் பூமியும் படைத்தவருக்கு முன்பு நாம் நிற்கிறோம். We are standing before the creator of heavens and earth. அவர் உங்களுக்கு சொல்லுகிறார். The Lord says to you, வாசிக்கும் பொழுது when she read, நீங்கள் you அவைகளுக்குள் பிரவேசித்து step விடுங்கள். into that promise. ரெண்டு கைகளை உயர்த்தி Lift up கொள்ளுங்கள். your both hands. கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ஜித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார். கைகளை தட்டி Praise be to இஸ்ரவேல் God. புத்திரர்களே, கர்த்தர் உனக்கு இக்கட்டு காலத்திலே அடைக்கலமானவர், அரணானவர், அரணானவர். ஸ்தோத்திரம். வாசி. என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனில் வாசமாயிருக்கிற நான் உங்கள் தேவனாய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். இப்பொழுது முதற்கொண்டு அறிந்து கொள்ளுவீர்கள். அப்படியே கரங்களை உயர்த்துவோமாக. Let us all lift up. எங்கள் அன்பு நிறைந்த பரலோக தந்தையே, loving heavenly நீர் அரணான கோட்டை, Father, strong refuge. உம்முடைய கோட்டைக்குள் நாங்கள் வந்து We விடுகிறோம். step into your strong உம்முடைய கூட refuge. எங்களுடைய குடும்பங்களை வந்து விடுகிறது. Bring up our எங்களுக்கு family. தந்த அத்தனை உம்முடைய கோட்டைக்குள்ளே, Bring up all our blessings. கோட்டையை சுற்றிலும் கொத்தளம் வைக்கிறவரே, And one who உம்முடைய கிருபையின்படி உம்முடைய கோட்டைக்குள் வருகிறோம். Get into your நீர் mercy. எங்களுடைய அரண். You are our stronghold. வந்த என் மக்கள்
My people, those who ஆசீர்வதிக்கப்படும். should be blessed. இனி எவர்களுடைய முகத்திலும் Anybody's நான் face. துக்கத்தை I பார்க்க never கூடாது. seen any sorrows. ஜெயத்தையே பார்க்கிறோம். Only victory. ஜெயத்தையே Only பார்க்கிறோம். victory. ஜெயத்தையே பார்க்கிறோம். Only victory. ஜெய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் Victorious Christ Jesus. ஜெபிக்கிற ஆண்டவரே, We pray, Father. இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும், Everybody இந்த those who செய்தியை watch. கேட்கிற ஒவ்வொருவரையும், Hear this message. ஒவ்வொரு குடும்பத்தையும், Every family. ஒவ்வொரு பிள்ளைகளையும் Every children. கர்த்தர் அருணாயிருந்து ஆசீர்வதியும். Be and protect them and bless நான் them. சொன்னபடி நிறைவேறட்டும். Fulfill the promises in their இயேசுவின் life. நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு உட்காரலாம். Please be seated.